வணக்கம் மக்கள். இவ்வளோ நாள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண அனைத்து மக்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ட்ரோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரோன் பார்த்திங்கன்னா சாதாரணமான ட்ரோன் கிடையாது, ரொம்பவே ஒரு அட்வான்ஸ் ட்ரோனு. இந்த ட்ரோன் வந்து என்ன கம்பெனி, ஸோ நம்மக்கிட்ட 2 டைப் ஆஃப் ட்ரோன் இருக்குது. இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரோனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரோன் எதுக்காக இப்போது அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்படுங்கிறத கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஒரு 30 ஏக்கர் ஃபீல்டுங்க. ஸோ இந்த ஃபீல்டு ஃபுல்லாகவே வந்து ட்ரவுட் ஆகிடுச்சு. இந்த ட்ரவுட்டை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு பயோ ஃபர்டிலைசர் வந்து அடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம ட்ரோனை வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த என்டையர் ஏரியாவை நம்ம வந்து அடிக்கணும். ஸோ இதுவே வந்து லேபரு அது இல்லாமல் நம்ம கூலி வச்சு நம்ம ஆளை மெயின்டைன் பண்ணி நம்ம அடிக்கணும்னா ரொம்பவே எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம இந்த ட்ரோனை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம். டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ட்ரோனை யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரோனை வந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா DJIங்கிற கம்பெனி வந்து தயாரிக்குது. இந்த DJI கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேஜெட் வந்து தயாரிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா DJIங்கிற கிம்பிள் நிறையாவே இருக்குது. ரொம்பவே வந்து பாப்புலரான கிம்பிள். ஸோ மொபைலில் வந்து நம்ம ஸ்டெபிலிட்டி நல்லா வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக எடுக்கலாம். ஸோ அவங்க தான் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ட்ரோனும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து நம்ம கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ DJIயில் வந்து T10 T16 வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா T10. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா T10. இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு முன்னாடி பேட்டரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்லேயும் ஒரு கேமரா இருக்குது, நம்மளுக்கு ஒரு டேங்க் இருக்குது, பேக்லேயும் ஒரு கேமரா இருக்குது. ஸோ இதுதாங்க அந்த T10ஓட ட்ரோனு. ஸோ இது DJI அக்ரிகல்ச்சர் ட்ரோனு. ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ காம்பேக்டாக, ரொம்ப வந்து ஸ்மார்ட்டாக இருக்குது, ரொம்ப பெருசாகவும் இல்லை. ஸோ இந்த டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 8 லிட்டர்ஸுங்க. ஸோ நம்ம 8 லிட்டர்ஸ் வந்து நம்ம வச்சு நம்ம ஃபர்டிலைசர் வந்து அடிச்சுக்கலாம். ஸோ இது கூடவே வந்து நம்மளுக்கு ஒரு அந்த பம்ப், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வாட்டரை வந்து கீழே வந்து நாசில் வழியாக செலுத்தக்கூடிய பம்பும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து இந்த சிஸ்டத்தோடையே அட்டாச் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே வந்து ரொம்பவே ஒரு ஈஸி மெக்கானிசம். அதாவது சில ட்ரோன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ரொம்பவே நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாதா இருக்கும். இது பார்க்குறதுக்கு எல்லாருமே ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பார்ட்ஸுங்கிறது ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரோனை பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 4 ப்ரொப்பலர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொப்பலர்ஸ்லையும் பார்த்திங்கன்னா நாசில் கொடுத்துருக்காங்க. இந்த நாசிலில் பவர்ஃபுல் அந்த மிஸ்ட்டு, அதாவது அந்த கீழே வரக்கூடிய அந்த ஃபர்டிலைசர் வந்து செடியை வந்து நல்லாவே பிடிப்படும். இப்போது வந்து ட்ரோனை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸில், ஒரு எம்டி ஸ்பேஸில் நம்ம வைப்போம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு விங்காக நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ட்ரோனை வந்து எடுத்துகிட்டு வரத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு ட்ரெயின்டு பர்சன் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதுவே ட்ரெயின்டு இல்லாத ஒரு பர்சன், ட்ரோனை பற்றி நாலேஜ் இல்லாத பர்சன் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா வந்து சப்போஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டுமே ரொம்பவே வந்து காஸ்ட்லியானது. ஸோ ஏதாச்சும் ஒரு பார்ட் உடையுதுன்னா ஒரு 50,000 1 lakh மேலேயே ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரெயின்டு பர்சன் இருந்தால் ரொம்பவே பெட்டரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஃப்ரேமாக நம்ம ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ட்ரோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 விங்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம 4 விங்ஸில் இருக்கக்கூடிய இந்த ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா 8 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ இப்போ நம்ம இதை ஒரு 10 to 15 மினிட்ஸில் இதை நான் ஆப்ரேட் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். அதாவது டிரான்ஸ்மீட்டரில் எவ்வளோ ஏக்கருக்கு நம்ம அடிக்க போகிறோங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரோனோட டிரான்ஸ்மீட்டர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் அந்த டிரான்ஸ்மீட்டர். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, எவ்வளோ ஏரியா வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஹைட்டு ட்ரோன் பறக்கணும், அதுக்கப்புறமா எவ்வளோ ஸ்பீடு, அது மட்டும் இல்லாமல் அந்த நாசலோட ஸ்ப்ரேயோட ஸ்பீடு எவ்வளோங்கிறது எல்லாமே நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தடவை ஃபீல் பண்ணிட்டா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரோனில் வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ அதுபடி தான் அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. சப்போஸ் நம்ம ஒரு தடவை ஃபீட் பண்ணிட்டோன்னா அது என்டையர் ஃபீல்டுக்கு நம்ம அடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் அந்த டிரான்ஸ்மீட்டரு. ஸோ
இதை நம்ம ஆட்டோமேட்டிக்காகவும் இப்போ பண்ணலாம். இப்போ சப்போஸ் வந்து இப்போ ட்ரோன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா திரும்ப வந்து எங்கே முடியுதோ அந்த இடத்துலேருந்து திரும்பி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதுதான் அந்த ஃபைனலு. ஸோ இவ்வளோ ஏக்கர் நம்ம அடிக்க போகிறோம். ஸோ இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 2வது ட்ரோனு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ட்ரோனோட பேர் பார்த்திங்கன்னா DJI T16. இது ரொம்பவே பெரிய ட்ரோனுங்க. ஸோ தயவுசெய்து இந்த ட்ரோன் வந்து ஹேண்டில் இப்போ எடுத்துகிட்டு வந்து இந்த விங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறவராக இருந்தால், ரொம்ப ட்ரெயின்டு பர்சனாக இருந்தால் ரொம்பவே நல்லது. ட்ரோனை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருந்தால் தான் நான் இது தொடரும். அதுவே ட்ரோனை பற்றி தெரியாதவங்க தொடுறாங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் ஆகி சப்போஸ் தெரியாமல் உடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இந்த ஒவ்வொரு ட்ரோனோட பார்ட்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லி. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் இப்போது நம்ம ட்ரோனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ தேவையான எல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ட்ரோனை வந்து ஓட்டுவோம். ஸோ ஓட்டத்துக்கு முன்னாடி பைலட் வந்து ஒரு தடவை வந்து செக் பண்ணுவார், எல்லாமே ஓகேவான்னு கன்ஃபார்ம் பண்ணினதுக்கப்புறமா தான் இந்த ட்ரோனை வந்து டேக் ஆஃப் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, எல்லா ஃப்ரேமையும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரோனோட டிரான்ஸ்மிட்டர் எப்படி இருக்குங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ட்ரோனோட டிரான்ஸ்மிட்டர் பாருங்கள், இந்த ஒயிட் கலர் டிரான்ஸ்மிட்டர் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸான டிரான்ஸ்மிட்டரு. ஸோ இதை இப்போ நீங்கள் பார்க்குற அந்த T10ஓட டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருந்துச்சு, இது ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இது கூடவே வந்து நம்மளுக்கு ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் என்ன நீங்கள் T10ல் பார்த்தீங்களோ அது எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம T10 வந்து ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் செக் எல்லாம் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ட்ரோன் ட்ரைனி வந்து செக் பண்ணிகிட்ருக்காரு, என்னென்ன ஒர்க் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ இது டேக்கன் ஆக போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் வந்து இங்கேருந்து கிளம்பும் போது நம்ம ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு சிக்னல் காட்டும், பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகுது பார்த்தீங்கன்னா லைட்டு. ஸோ இப்போ அது டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ இதை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணி டேக் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஆகுது. ஸோ கிளம்பியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம எவ்வளோ ஏரியாவுக்கு அடிக்கணும், எவ்வளோ ஸ்ப்ரே கொடுக்கணுங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் ஏரியா அது பாட்டு கவர் பண்ணிடும். ஸோ கடைசியாக முடிச்சுட்டு நம்ம திரும்பி வந்து நம்ம ஒரு ஃபர்டிலைசர் லோட் அடிக்கணும்னா திரும்பியும் விட்ட இடத்துலேருந்தே கண்டினியூ பண்ணி ஃபுல்லாகவே முடிச்சிடும். ஸோ அதனால் ஒரி பண்ணணும் அவசியம் இல்லை, எங்கே விடுதோ அது ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே போயிடும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து டிரான்ஸ்மிட்டரில் நம்ம பார்க்கலாம். இப்போது வந்து இந்த ட்ரோன் வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்படி வந்து இந்த ட்ரோன் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜியை பாருங்கள். ஸோ இதில் நிறைய ஷார்ட்ஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ திரும்ப வந்து T16 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டாக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து டிரான்ஸ்மிட்டரில் பார்க்கலாம் எவ்வளோ வந்து ஏரியா கவர் ஆகிருக்கு எல்லாமே பார்த்துட்டு நம்ம இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வச்சு இந்த சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த டேட்டாவை வச்சு நம்ம வேறு ஏதாச்சும் கிராஸ் செக் கூட பண்ணிக்கலாம். மேனுவல் செக் நம்ம நோட்டில் எழுதியிருக்கோன்னா அதை வச்சு கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ டிரான்ஸ்மிட்டரில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும். ஸோ இப்போ நம்ம T16 எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம்.
ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸில் வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து டேக் ஆன் ஆக போகுது. ஸோ பைலட்டும் ரெடியாக இருக்காங்க. ஸோ இங்கே எந்த ஒரு அப்டக்கிளும் இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த ட்ரோனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த T16 வந்து கிளம்பியாச்சு. ஸோ இது ரொம்பவே பெரிய ட்ரோனு. ஸோ 16 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ நிறைய ஏரியா கவர் பண்ணோம். ஸோ இதை வச்சு டக்குன்னு வந்து நம்ம ரொம்ப ஒரு பெரிய ஏரியா, ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சை வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் எப்படி போகுதுன்னு, எவ்வளோ பெரிய பீஸ்ட்டுங்கிறத இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போது வந்து நம்ம இந்த ட்ரோனோட பேட்டர்ன் எப்படி வந்து அடிக்கக்கூடிய பேட்டர்னை வந்து நம்ம மேலேருந்து பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபீல்டில் தான் நம்ம ட்ரோனில் மூலமாக நம்ம ஃபெர்டிலைசர் அடிச்சிட்ருக்கோம். ஸோ இதுதான் அந்த ட்ரோனு. பாருங்கள் எப்படி ஒரு பெரிய ஸ்டெச் அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு. ஸோ இந்த ஸ்டெச்சோட இந்த மார்க்கிங் வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக அடிச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ட்ரோனோட பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா T10 அடிச்சிட்டு இருக்கு அந்த அடுத்த ஃபீல்டில். ஸோ ட்ரோனில் வந்து நிறைய சென்சார் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டோ ஏதாச்சும் மரம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிரும். ஸோ இந்த ட்ரோன் கூடவே நம்மக்கிட்ட வந்து 3 பேட்டரி கொடுப்பாங்க. இந்த 3 பேட்டரி ஒரு அட்வான்ஸ் பேட்டரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டெபிலைசர் கொடுத்துட்றாங்க. இந்த ஸ்டெபிலைசர் மூலியமாக தான் நம்ம சார்ஜ் போட முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்ப்ரே அடிக்கிறோம்னா ஒரு பெரிய ஏரியாவுக்கு நம்ம 3 பேட்டரி ட்ரைன் பண்ணிடுவோம். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுக்கிட்டா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறோம். இந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. 10 மினிட்ஸ் சார்ஜ் தான். ஸோ ஃபுல்லாகவே வந்து சார்ஜ் ஆகிடும். ஸோ இதுதாங்க வந்து இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா கம்பேரிசன் பார்க்கலாம். அதாவது DJI ட்ரோனையும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரோனையும் கம்பேர் பண்ணுவோம். DJI அக்ரிகல்ச்சர் ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கண்டிஷனுக்கு நிறையாவே வந்து அடாப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நிறையா ஃபார்மர்ஸ்ட்டை வந்து பெரிய அளவுக்குள்ள லேண்ட் இருக்காது. எல்லாத்தையுமே வந்து ஒரு மினிமம் லெவல் ஆஃப் லேண்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ட்ரோனோட அந்த கஸ்டமைஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த DJI வந்து நிறையா வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம இப்போது வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இந்தியன்ஸ்க்காக வந்து இந்த DJI வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரோன்ஸ் வந்து கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் இந்த DJIலேருந்து. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.